24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். மதுரை சிவரக்கோட்டை 4 வழிச்சாலையில் இன்று காலை நடைபெற்ற கார் விபத்தில் 6 பேர் பலியானார்கள். மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகவேல். 61 வயதான இவருக்கு கிருஷ்ணகுமாரி என்ற மனைவியும் மணிகண்டன் என்ற மகனும் உண்டு. கனகவேல் தனது மனைவி, மகன், மருமகள் நாகஜோதி, பேத்திகள் சிவ ஆத்மிகா, சிவஸ்ரீ ஆகியோருடன் நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தளவாய்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் பூமிதி திருவிழாவில் பங்கேற்றார். பின்னர் இன்று காலை காரில் வந்து கொண்டிருந்தனர். மணிகண்டன் காரை ஓட்டியுள்ளார். நிலையூர் அருகே சாலையில் காரை வேகமாக ஓட்டி வந்த மணிகண்டன் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற பழ வியாபாரி பாண்டி மீது மோதி உள்ளார். இதில் பாண்டி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் கார் நடுவே இருந்த தடுப்புச் சுவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு தலை குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கனகவேல், கிருஷ்ணகுமாரி, நாகஜோதி, சிவ ஆத்மிகா, சிவஸ்ரீ ஆகியோர் பலியானார்கள். மணிகண்டன் பெல்ட் அணிந்திருந்ததால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். ஒரே விபத்தில் குடும்பத்தையே இழந்த மணிகண்டனுக்கு ஆறுதல் கூற முடியாமல் உறவினர்கள் தவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாயவரம் உங்களுக்கு தலைவரம் பூக்குழி பொங்கல் பார்த்து நைட்டு கிளம்பி வந்தோம். எங்க அப்பா படுத்துட்டு தூங்கிட்டு காலைல போவோம். நாங்க கேட்கலன்னா ஓட்டிக்கண்டா அதானே ஓட்டிட்டு நானும் போயிருக்கேன். என் ஜோதி என் பாப்பா கூட எதிரிக்க மாட்டேங்கிறாள். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.